Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 73, Gideon Part 1. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 73வது பிரசன்டேஷன். இன்றைக்கு நாம் கிதியோன் பகுதி 1 பார்க்க இருக்கிறோம். ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தின் இருக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா, உம்முடைய அன்பினாலே உம்முடைய கிருபை நிமித்தமாக எங்களுக்கு நாட்களை கூட்டி கொடுத்து வருகிறீர் தகப்பனே. நாங்கள் பாவிகளாக இருந்த போதிலும் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து எங்களை போஷித்து வருகிற மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அனைத்திற்கும் மேலாக கடைசி காலத்திற்கு தேவையான சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தாலும் தகப்பனே. கிருபையின் கால முடிவை எங்களுக்கு உணர்த்தி வருகிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அறிவு பெருக்கத்தை நாங்கள் விற்றுவிடாதபடிக்கு இதை புரிந்து கொண்டு நாங்கள் இதை எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசித்து பின்மாரியை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் கடைசி தலைமுறைக்கு, லாஸ்ட் ஜென்ரேஷன், கடைசி தலைமுறைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங். வரலாறு நடந்து முடிந்தது, அது மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற புஸ்தகங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு புஸ்தகமும் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம் என்று ஒவ்வொரு புஸ்தகங்களாக தனித்தனியாக நாம் எடுத்தோம் என்றால் அதனுடைய முடிவு எங்கே இருக்கிறது என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். எவ்ரி புக்ஸ் மீட் அண்ட் எண்ட் அட் ரெவலேஷன். நாம் எந்த ஒரு சப்ஜெக்டை நாம் வேதாகமத்திலே பார்த்தாலும் அது எங்கே, எந்த புஸ்தகத்தில் ஆரம்பித்தாலும் அதோடைய முடிவு எங்கே இருக்கும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும். அது நமக்கு என்ன குறிப்பிடுகிறது என்றால் கடைசி தலைமுறை ஒன்று இருக்கிறது, லாஸ்ட் ஜென்ரேஷன். உலக கடைசியிலே, இறுதியிலே ஒரு தலைமுறை இருக்கிறது. அந்த தலைமுறைக்கு இந்த பாடங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த கதைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பாடங்கள் மாத்திரமே மறுபடியுமாக நடக்கவில்லை. நம்முடைய சபையிலே ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு கதையுமே வேதாகமத்திலே ஆதாமேவாள் கதை முதற்கொண்டு கடைசி வரைக்கும் உள்ள சம்பவங்கள் கடைசி கால சபையிலே அது நடந்து கொண்டிருக்கிறது என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். செலக்டட் மெசேஜஸ் புக் 3, 338, 339. Each of the ancient prophets spoke less for their own time than for us, so that their prophesying is in force for us. வேதாகமத்தில் இருக்கிற பண்டைய தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய காலத்திற்கு கம்மியானவைகளே பேசினார்கள். ஆனால் அவர்கள் பேசின தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். The Bible has accumulated and bound up together its treasure for this last generation. வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு தேவன் அது கட்டாக கட்டி இருக்கிற மொத்த வெளிச்சத்தையும் யாருக்கு வைத்திருக்கிறார் என்றால் கடைசி காலத்தில் வாழ்கிற ஜென்ரேஷன், லாஸ்ட் ஜென்ரேஷன், கடைசி தலைமுறையினருக்கு தேவன் அதை வைத்திருக்கிறார். All the great events and solemn transactions of Old Testament history have been and are repeating themselves in the church in these last days. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் எங்கே நடக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். The church in these last days, கடைசி கால திருச்சபையிலே, கடைசி கால ஜெனரேஷன், கடைசி தலைமுறையிலே நடக்கிறது. இதை குறித்து நாம் படித்தோம். 4ஆம் தலைமுறை, ஆதியாகமத்திலிருந்து 4ஆம் தலைமுறையை பற்றி தேவன் சொல்லி கொண்டு வருகிறார். 4ஆம் தலைமுறை கடைசி தலைமுறை என்று நாம் படித்தோம். அப்போ இந்த 4வது தலைமுறை, இந்த கடைசி தலைமுறையிலே பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டு வருகிறது. இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு வருகிறது என்று நாம் பார்த்தோம். வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவம் மறுபடியுமாக கடைசி கால திருச்சபையில் நடந்து கொண்டு வருகிறது.
அதற்கு ஒரு உதாரணம் ஏதாவது ஒரு உதாரணம் வேதாகமத்தில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அது என்ன உதாரணம் என்றால் பரிசுத்த ஆவி. தேவன் பரிசுத்த ஆவியானவரை கடைசி காலத்திலே மறுபடியுமாக உங்கள் மேல் நான் பொழிந்தருளுவேன் என்று தேவன் வாக்களித்தார். இந்த வாக்குத்தத்தம் செய்தார். அப்போ லேட்டர் ரெயின், பின்மாரியின் அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் பொழிந்தருளப்பட இருக்கிறார். இது ஒரு எவிடன்ஸ். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்தது. பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனம், யோவேல் தீர்க்க தரிசனம், இது மறுபடியும் நம்முடைய சபையிலேயே நடக்க இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, வேதாகமத்திலும் சரி, அங்கே இருக்கிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறது அல்ல பின்மாறி, இதை குறித்து நாம் ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா 29:21-29. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே அத்தி மரத்தை குறித்து ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அத்தி மரம், மற்றெல்லா மரம், இந்த மரம் எப்பொழுது தளிர்க்கும், எப்பொழுது, ஆங்கிலத்திலே பட்டிங் என்ற வார்த்தை, இது எப்பொழுது தளிர்க்கும் என்றால், இது தளிர்க்கிறதுக்கு என்ன தேவை என்றால், இது பட் ஆகிறதுக்கு, தளிர்க்கிறதுக்கு, மரம் தளிர்க்கிறதுக்கு என்ன தேவை என்றால் மழை, நீர் தேவை. அப்போது இந்த நீர் தேவைப்படுகிறது மழைக்காலம். இந்த மழைக்காலத்திலே இந்த மழை வரும் பொழுது இந்த அத்திமரம் மற்ற எல்லா மரங்களும் தளிர்க்கிறதை காணும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சு கொள்வோம் என்றால் வசந்த காலம் சமீபமாய் இருக்கிறது. வசந்த காலம் என்றால் ஸ்ப்ரிங் டைம். இந்த வசந்த காலம் சமீபமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிகிறீர்கள். அப்போது இங்கே தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், பின்மாரியின் காலம் வசந்த காலம், பின்மாரி ஊற்றப்படுகிற காலம் வசந்த காலம், ஸ்ப்ரிங் டைம். அப்போது இந்த ஸ்ப்ரிங் டைமை நம்ம எதோடு ஒப்பிடுகிறோம் என்றால், இது 2001 செப்டம்பர் 11 பின்மாரி ஊற்றப்பட்ட தேதி என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் வாசித்தோம். அது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று நீங்கள் அறிகிறீர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் அறிகிறீர்கள். லூக்கா 21:30 நாம் வாசித்தோம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாது. அப்போ 2001 நடந்த இந்த சம்பவங்களை கண்ட கண்கள் நம்முடைய ஜென்ரேஷன், நாம் தான் கடைசி தலைமுறை. இந்த தலைமுறை ஒளிந்து போகாது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கடைசி தலைமுறையிலே வர இருக்கிறார். யாரெல்லாம் 2001 சம்பவத்தை பார்த்தார்களோ அவர்களுடைய காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். இப்போ வசந்த காலம் 2001 என்று நாம் பார்த்தோம். அப்போ வசந்த காலத்திற்கு அடுத்த காலம் என்ன காலம்? அது கோடை காலம், சம்மர் டைம். இந்த சம்மர் டைம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் ஞாயிறு ஆசரிப்புக்கு ஒப்பாக இருக்கிறது. சம்மர் டைம், கோடை காலத்தில் என்ன செய்வார்கள்? அறுவடை செய்வார்கள், அறுப்பார்கள். இப்பொழுது தேவன் பின்மாரியை பொழிந்து கொண்டிருக்கிறார். வசந்த காலம், ஒரு காலம் வர இருக்கிறது, கோடை காலம். அது ஞாயிறு ஆசரிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். அப்பொழுது என்ன ஆகும் என்றால் தேவன் அறுவடை செய்வார். தூதர்களை அனுப்பி 1,44,000 பேரை சேர்க்கிற அந்த அறுவடை நடக்கிறது. அது வரைக்கும் திஸ் ஜென்ரேஷன், இந்த தலைமுறை, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைமுறை, அது ஒளிந்து போகாது. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், பின்மாறி ஊட்டப்படுகிற காரியத்திற்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்பொழுது பார்த்தோம். ஆனால் வேதாகமத்தில் எந்த ஒரு காரியத்தை நிரூபிக்க வேண்டும் என்றாலும் 2-3 சாட்சிகள் நமக்கு தேவைப்படுகிறது. உபாகமம் 17:6 4 உதாரணங்களை பார்ப்போம். உபாகமம் 17:6. சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. நியாயப்பிரமாணத்தை மோசே கொடுத்தார். அந்த மோசே மூலியமாக இந்த நியாயப்பிரமாணத்தில் நமக்கு
கொடுக்கிற ஒரு கட்டளை என்னவென்றால், ஒருவர் கொலை பாத்திரராக இருந்தார், கொலை செய்கிறதற்கு பாத்திரராக இருந்தால் அவர் ஒரே சாட்சினால், ஒரே வாக்கினால் அந்த காரியம் நிறைவேறப்படாது. 2-3 சாட்சிகள் வேண்டும் என்று உபாகமம் 17:6. இன்னொரு வசனம் உபாகமம் 19:15. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. ஒரே சாட்சியினால் ஒரு தவறை நியாயம் தீர்க்கக்கூடாது, எந்த காரியத்தையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்படும். அப்போ 2-3 சாட்சிகள் இருந்தால் ஒழிய அந்த காரியம் நிலைவரப்படாது. இது பழைய ஏற்பாடு. இப்போ புதிய ஏற்பாடுக்கு பவுலிடம் செல்லும். 2 கொரிந்தியர் 13:1 இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். சகல காரியங்களும் எந்த காரியம் ஆனாலும், தீர்க்க தரிசன காரியமானாலும், எந்த ஒரு சத்தியமானாலும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் அது நிலைவரப்படும். 1 தீமோத்தேயு 5:19. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மூப்பராக சபையில் இருக்கிற மூப்பர்கள் அதை தவறு செய்தார் என்று தீமோத்தேயுக்கு தெரிய வந்தால் அவர் இளைஞனாக இருக்கிறார். அதற்கு பவுல் கொடுக்கிற ஒரு அட்வைஸ். பவுல் என்ன சொல்கிறார் என்றால், 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ அந்த தவறை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது என்று இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். அப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 2-3 சாட்சிகள் நமக்கு தேவை. இது அநேகர் இதை டீப் ஸ்டடி செய்ய வேண்டும் இந்த வசனத்தை. ஏனென்றால் 1844 அக்டோபர் 22 நுட்ப நியாய விசாரணை தொடங்கின நாள். அப்போ இந்த நுட்ப நியாய விசாரணை தொடங்கிற்று என்று நாம் போதித்து வருகிறோம். அப்போ இதற்கு எவ்வளவு சாட்சிகள் வேதாகமத்தில் காணப்பட வேண்டும்? 2-3 சாட்சிகள் நமக்கு காணப்பட வேண்டும். ஒரே சாட்சி, ஒரே வசனத்தை வைத்துக்கொண்டு நுட்ப நியாய விசாரணை தொடங்கிற்று என்று நாம் கன்க்ளூட் செய்யக்கூடாது. அங்கே நாம் அதை போதிக்க முடியாது. 2-3 சாட்சிகள் நமக்கு தேவைப்படுகிறது. பிகாஸ் இட்ஸ் அ பிக் ஈவெண்ட் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு பெரிய நிகழ்வு சரித்திரத்தில், நுட்ப நியாய விசாரணை. அப்போ இதை நாம் புரிந்து கொள்வதற்கு வேதாகமும் நமக்கு 2 சாட்சிகளை கொடுக்கிறது. 2க்கு மேற்பட்ட சாட்சிகளை கொடுக்கிறது. உதாரணத்திற்கு 2520 என்கிற தீர்க்க தரிசனம், முதலாவது தீர்க்க தரிசனம் 2520. இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நுட்ப நியாய விசாரணை 1844 நிறைவேறினது என்று நமக்கு தெரிய வருகிறது. அப்போ 2வது சாட்சி 2300 ராப்பகல். இப்போ 2300 ராப்பகல் மாத்திரமே நான் வைத்துக்கொண்டு 1844 இயேசுவானவர் பரிசுத்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்குள்ளாக சென்றார், நுட்ப நியாய விசாரணை ஆரம்பித்தது என்று நான் சொல்லுவது ஒரு சாட்சியை வைத்து நான் போதிக்கிறேன். எனக்கு இன்னொரு சாட்சி தேவைப்படுகிறது. அப்போ வேதாகமம் நமக்கு 2 சாட்சிகளை கொடுக்கிறது. அதே மாதிரி வேதாகமத்திலே லேட்டர் ரெயின், பின்மாரியின் அனுபவம். அப்போ பின்மாரியை குறித்து நாம் போதிக்க வேண்டும் என்றால் அதற்கு 2-3 சாட்சிகள் இருக்க வேண்டும். இதற்கு முன்பதாக நாம் சென்ற பிரசன்டேஷன்களே படித்து வந்தோம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தபோது பின்மாரி ஊற்றப்பட்டது என்று நாம் அது படித்தோம், ஒரு சாட்சி. அதுக்கப்புறம் சக்கரியாவுக்கு சென்று சக்கரியாவின் புஸ்தகத்திலே பின்மாரியின் அனுபவத்தை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று படித்தோம், 2வது சாட்சி. இன்றைக்கு கிதியோன் புஸ்தகத்திலிருந்து படிப்போம். கிதியோனுடைய சம்பவத்திலிருந்து பின்மாறி எப்படி தேவன் நமக்கு போதிக்கிறார், இது எப்படி சபையின் மீது வதரிக்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துக்கு செல்வோம். கிதியோனுடைய சம்பவம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பை செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். எவ்வளோ வருஷம் விற்று போட்டார்? 7 வருஷம் மீதியானியரின் கையில் விற்று போட்டார். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவன் கூடவே இருப்பார். அப்பொழுது அவர்கள்
இந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக போக மாட்டார்கள். ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை மீறுகிறார்களோ அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக செல்வார்கள். அப்போது அவர்கள் செல்லும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக செல்லும் பொழுது தேவன் அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக விற்று போடுகிறார். அப்போ இப்போ இவர்கள் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்கிறார்கள். எவ்வளோ வருஷம் விற்று போடுகிறார்? 7 வருஷம். 7 × 360 2520 வருடங்கள், நாட்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது வருடங்கள். 2520 தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்து இந்த 7 வருஷம் தேவன் யார் கையில் விற்று போடுகிறார் என்றால் மீதியானியரின் கையில், அந்நியரின் கையிலே விற்று போடுகிறார். அப்போ இவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் எப்பொழுது விடுதலை பண்ணப்படுவார்கள்? 7 வருடத்தின் இறுதியிலே இவர்கள் விடுதலை பண்ணப்படுவார்கள். 7 வருடம் என்கிற காலம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்துவிட்டது. அந்த நியாய தீர்ப்பு வந்துவிட்ட பிற்பாடு அதோடைய முடிவிலே 2520 வருடம் முடிவிலே இவர்களுக்கு விடுதலை அளிக்கப்படும். நியாயாதிபதிகள் 6:2 மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையாகிலும் வைக்காதே போவார்கள். இப்போ இங்கே தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். இது கடைசி காலத்தை நமக்கு உணர்த்துகிறது. கடைசி காலத்திலே தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எப்பொழுதுமே 3 எனிமீஸ், 3 விரோதிகள் இருப்பார்கள், தேவனுக்கு எதிராக இருக்கிறவர்கள் என்று நாம் படித்து வந்தோம். இங்கே பார்த்தீர்கள்னா நியாயாதிபதிகள் 6:3 யார் யார் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள்? மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும். மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், இவர்கள் 3 பேரும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்து அவர்களுடைய காரியத்தை கெடுத்து விடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது வேதாகமத்திலே கடைசி காலத்தை குறிக்கிறது. கடைசி காலத்திலே வெளிப்படுத்தல் 16:13 தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக 3 விரோதிகள் எழும்பி தேவனுடைய ஜனங்கள், அவருடைய சத்தியத்தை கைக்கொள்கிற ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் வருகிறார்கள். அப்போ இந்த 3 பேர் யாரை குறிக்கிறார்கள்? 3 பேர் யாரை குறிக்கிறார்கள் என்று நாம் படிப்போம். அவர்கள் எவ்வாறு வந்தார்கள், இந்த 3 எப்படி வருகிறார்கள், இவர்கள் யாரை குறிக்கிறார்கள் என்று நாம் படிப்போம். நியாயாதிபதிகள் 7:12 மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல் திரளாய் இருந்தது. வெளிப்படுத்தல் 17:15 தண்ணீர்கள், திரளான தண்ணீர்கள் என்பது தீர்க்க தரிசனத்திலே ஜனக்கூட்டத்தை குறிக்கிறது, மக்களை குறிக்கிறது. அதே மாதிரி இங்கே வெட்டுக்கிளிகளை போல அவர்கள் வருகிறார்கள். எப்படி இந்த 3 பேர் வருகிறார்கள்? வெட்டுக்கிளிகளை போல் வருகிறார்கள். அப்போ இந்த வெட்டு கிளிகளை போல இவர்கள் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக வருகிறார்கள். அப்போ இவர்கள் ஜனங்கள் என்று நாம் பார்க்கிறோம். மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், இவர்கள் யாவரும் ஜனங்கள். இவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். ஆனால் இவர்களை இன்னொரு வார்த்தையை கொண்டு நாம் சொல்ல முடியும். அதற்கு ஏசாயா 40:22 வாசிப்போம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். பூமியை குறித்து பேசுகிறது. பூமியில் உள்ள ஜனங்கள் வெட்டுக்கிளிகள். அப்போ கடைசி காலத்திலே இந்த வெட்டுக்கிளிகள் யார் என்றால் பூமியின் ஜனங்கள் முழுவதுமாக குறிக்கிறது. இந்த 3 யார் என்றால் இந்த 3 உலகம் முழுவதையும் குறிக்கிறது. இந்த 3க்கு கீழாக தேவனுடைய விரோதிகள் 3க்கு கீழாக மொத்த உலகமுமே சேர்ந்து தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக இவர்கள் வர இருக்கிறார்கள். தேவன்
கொடுத்த ஓய்நாளை ஆசரிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக கடைசி காலத்திலே மூவர் இருக்கிறார்கள். அப்போ மொத்த உலகமும் ஒரு பக்கம் கூடிவிடும். இந்த 3 பேருக்கு கீழாக உலகம் இருக்கும்போது இந்த மொத்த உலகமும் யாருக்கு எதிராக வரும் என்றால் தேவனுடைய கற்பனையை கடைபிடிக்கிற ஜனங்களுக்கு மேல் அவர்கள் வருவார்கள், அவர்கள் கொலை செய்ய வருவார்கள். இதை போதிக்கிறது தான் தானியேல் 11:45. தானியேல் 11:45 நாம் பார்க்கிறோம். மொத்த உலகமும் ஒரு பக்கம் இருக்கும், தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். நியாயாதிபதிகள் 6:5 பார்ப்போம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியரிலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்படி அவர்கள் துன்பப்படும் பொழுது அவர்கள் தேவனை பார்த்து முறையிடுகிறார்கள், எங்களை காப்பாற்ற வேண்டும், நாங்கள் சிறைப்பட்டு போனோம் என்று முறையிடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். அடிமைத்தனம் என்பது இருளான காலம், இருளை குறிக்கிறது. இருட்டில் அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இப்பொழுது தேவன் என்ன செய்ய வேண்டும்? தேவன் அவர்களை ரட்சிக்கிறதற்கு ஒருத்தரை அனுப்ப வேண்டும், ஒரு நபரை அனுப்ப வேண்டும். இந்த நபர் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் ஜனங்கள் மத்தியில் எழுப்புவார். ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். இந்த நியாயாதிபதியுடைய வேலை என்னவென்றால் அந்த சிறைப்பட்ட இடத்தில் இருக்கிற ஜனங்களை திரும்பவுமாக கொண்டு வர வேண்டும். ரிவர்சிங் த கேப்டிவிட்டி. சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை மறுபடியுமாக தேவன் அனுப்பின நபர் என்ன செய்வார் என்றால் அந்த சிறைப்பட்ட ஜனங்களை மறுபடியுமாக அந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு வருவார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே உண்மையான அடிமைத்தனம் நாம் அனைவருக்கும் தெரியும். சிலுவை வரைக்குமாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் லிட்ரலாக நாம் படிக்க வேண்டும். அது லிட்ரலாக நடந்தது. அடிமைத்தனம் என்றால் லிட்ரலாக அடிமைத்தனம். ஆனால் சிலுவைக்கு பிற்பாடு கடைசி காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிலுவைக்கு பிற்பாடு அது ஆவிக்குரியதாக மாறுகிறது. அப்போது ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை கூட ஜனங்கள் தேவன் திருப்புகிறதற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார். அவர் என்ன செய்வார் என்றால் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். இது நடந்தது அதற்கு முன்பதாக நடந்தது. இருண்ட காலம் 1260 வருட இருண்ட காலத்திலே ஜனங்கள் இருளே இருந்தார்கள். சத்தியம் அவர்களுக்கு புரியவில்லை. அவளது தேவன் என்ன செய்தார் என்றால் வில்லியம் மில்லர் என்கிற நபர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் என்ன செய்தார் என்றால் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். அதே மாதிரி இப்பொழுது நம்முடைய காலகட்டத்திலே 2520 என்கிற இந்த நியாய தீர்ப்பு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை மேல் வந்தது. 126 ஆண்டுகள் சபை இந்த லவோதிக்கிய கண்டிஷனில் இருக்கிறது. இப்பொழுது கூட தேவன் இந்த அடிமைத்தனத்தை திருப்புவதற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார், ஒரு நபரை அனுப்புகிறார். அந்த நபர் என்ன செய்வார் என்றால் ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். யார் அவர்? ஜெஃப் பிப்பிஞ்சர் என்கிற ஒரு நபரை தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய பணி என்னவென்றால் ரிவர்ஸ் த கேப்டிவிட்டி. அடிமைத்தனத்திற்குள்ளாக ஆவிக்குரிய அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிற தம்முடைய ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு நபரை அனுப்புகிறார். இப்ப தேவன் தான் அவரை அனுப்பினார். தேவன் அவரை அனுப்பி அவர் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு எது உதாரணமாக இருக்கிறது என்றால் தேவன் அனுப்பின இந்த தீர்க்கதரிசி இவர் என்ன செய்வார் என்றால் he will eat the little book. இவர் என்ன செய்வார் என்றால் ஒரு புஸ்தகத்தை வாங்கி புசிப்பார். அப்படி அவர் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வரும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று நமக்கு தெரிய வரும். எவ்வாறு என்றால் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 10ஆம் அதிகாரத்திலே ஒரு தூதன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வந்த பிற்பாடு யோவான் அதை காண்கிறார். அந்த தூதனுடைய கையிலே ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது. அப்போ இறங்கி வந்த தூதனுடைய கையில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை அறிவு பெருக்கத்தை வாங்கி யோவான் புசிக்கிறார். அப்போ வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் நிறைவேறுதலை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் வில்லியம் மில்லர் காலகட்டம் 1798
8 இது ஆரம்பித்தது, கடைசி காலம் ஆரம்பித்தது. 1840ஆம் ஆண்டு வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்து தானியேல் புஸ்தகத்தை கொடுக்கும் பொழுது அதை வாங்கி யார் புசிக்க வேண்டும்? தேவனுடைய தீர்க்கதரிசி புசிக்க வேண்டும். வில்லியம் மில்லர் அதை வாங்கி புசித்து வில்லியம் மில்லர் உலகிற்கு சத்தியங்களை அறிவித்தார். அப்போ இது கடைசி கால ஜனங்களுக்கு இது ஒத்திருக்கிறது. யோவான் யாருக்கு ஒத்திருக்கிறார்? ஒரு தீர்க்கதரிசி. கடைசி காலத்திலே அவரை குறிப்பிடும் பொழுது அம்மையார் எழுதுகிறார்கள், ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்திலே அங்கமாக மாறும் பொழுது அவர் கடைசி கால ஜனங்களை குறிப்பிடுகிறார். அப்போ யோவான் அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக சென்று அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கிறார். அப்போ இவர் யாருக்கு ஒத்து இருக்கிறார் என்றால் 1,44,000 பேர். இந்த 1,44,000 பேராக இருக்கட்டும், தேவன் அனுப்பின தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவன் கொடுத்த புஸ்தகத்தை புசிப்பார்கள். புஸ்தகத்தை புசிப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுகிறார்கள். முறையிட்ட பொழுது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். யார்? கிதியோனை அனுப்புகிறார். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:7. இஸ்ரவேல் புத்திரர் மீதியார் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து. இப்போ தேவன் ஒரு தீர்க்கதரிசியை யாரிடம் அனுப்புகிறார்? இஸ்ரவேல் ஜனத்திடம் தேவன் அனுப்புகிறார். எகிப்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சார். யாரை அனுப்பித்தார்? மோசே. மோசேவை, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு மோசேவை அனுப்பித்தார். அப்போ மோசேவை தேவன் அனுப்பிச்ச பொழுது மோசேக்கு ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பிக்கிறார் தேவன். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்படும் பொழுது அந்த தீர்க்கதரிசியிடம் ஒரு செய்தியை தேவன் கொடுத்து அனுப்பிக்கிறார். அதே மாதிரி வில்லியம் மில்லர் காலகட்டத்திலும் நீங்கள் எகிப்தில் இருக்கிறீர்கள், எகிப்திலிருந்து வெளியே வாருங்கள், நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள், நீங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறீர்கள், அதிலிருந்து வெளியே வரும் முறையை யார் போதிப்பார்? தேவன் அனுப்பின அந்த தீர்க்கதரிசி போதிப்பார். அந்த தீர்க்கதரிசி ஏன் போதிக்கிறார் என்றால், இவர் முதலாவதாக தேவனிடமிருந்து டைரக்ட் ரெவலேஷன், தேவனிடமிருந்து நேரடியாக அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அவர் முதலாவதாக அதை புசிப்பார். அதற்கு பிறகு மற்றவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அப்போ வில்லியம் மில்லராக இருக்கட்டும், ஒவ்வொரு இருண்ட காலத்திலும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்படும் பொழுது ஒரு செய்தியை கொடுத்து தேவன் அனுப்புகிறார். அந்த செய்தி, நீங்கள் அடிமைத்தன வீட்டில் இருளில் இருக்கிறீர்கள், எகிப்தில் இருக்கிறீர்கள், அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று. நியாயாதிபதிகள் 6:9. எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பதாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவருடைய தேசத்தில் உள்ள எம்மோருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். இங்கே ரீசன் ஃபார் கேப்டிவிட்டி. ஏன் அவர்கள் இந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக சென்றார்கள் என்றால், தேவன் சொன்னதை கேட்காமல் போனார்கள். தேவன் சொன்னதை கேட்காமல் போனார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேவன் எவ்வாறு அவர்களை வழிநடத்தினார் என்று மறந்து போனார்கள். எகிப்திலிருந்து தேவன் எப்படி வெளியே கொண்டு வந்தார், தேவனுடைய வல்லமை என்ன, தேவனுடைய வல்லமையை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அநேக தேசங்களே அவர்கள் நாடி இருக்க மாட்டார்கள், அநேக தேவர்களே அவர்கள் நாடி இருக்க மாட்டார்கள். அந்த வழிநடத்துதலை, தேவனுடைய வல்லமையை, அந்த 10 வாதியினுடைய வல்லமையை, அந்த வரலாற்றை அவர்கள் மறந்து போனதினாலே அவர்கள் இவ்வாறாக அடிமைத்தனத்திற்குள்ளாக செல்கிறார்கள். அப்போ வரலாறு எனக்கு எப்படி தேவன் இந்த சபையை, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை வழிநடத்தினார், அவருடைய வல்லமையை எப்படி காண்பித்தார் என்று எனக்கு வரலாறு தெரியவில்லை என்றால் நானும் எப்படி இருப்பேன் என்றால் நானும் அடிமைத்தனத்திற்குள்ளாக போய்விடுவேன். இது மறுபடியுமாக நடக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். Signs of Times, June 23, 1881. Alas, that in the history of God's chosen people, the sorrowful story of apostasy and its punishment must be so often repeated. தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே
இந்த தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியமும், தேவன் அவர்களை விற்று போடுகிற காரியமும், அடிமைத்துள்ளத்தனத்திற்குள்ளாக போகிற காரியமும் so oft repeated, oft என்றால் அடிக்கடி மறுபடியும் நடந்து கொண்டே இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். 40 years of peace elapsed after the destruction of Sisera and his host, and again the children of Israel did evil in the sight of the Lord. The Lord delivered them into the hand of Midian 7 years. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த அடிமைத்தனத்திற்குள்ளாக செல்கிறார்கள். மறுமையாக தேவன் வெளியே கொண்டு வருவார். மறுமையாக அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக அவர்கள் செல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சொல்லை, தேவன் நியமித்த வழியை அவர்கள் தேடாமல் போகிறார்கள். அதனால இப்போ கிதியோனை அனுப்புகிறார். கிதியோனை அனுப்பி அடிமைத்தனத்தில் இருக்கிற, இருளில் இருக்கிற ஜனங்களை, எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை, ஆவிக்குரிய எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை மறுபடியுமாக திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எப்பொழுது அனுப்புகிறார்? 7 வருடத்தின் முடிவிலே, 2520 என்ற முடிவிலே. அப்போ கிதியோனுடைய வேலை என்ன? ரிவர்ஸ் த கேப்டிவிட்டி, அந்த அடிமைத்தனத்தை திருப்புவது அவருடைய வேலை. அவர் எவ்வாறு திருப்ப வேண்டும்? இப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜனங்களிடம் சென்று தேவனுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும். தேவன் எவ்வாறு எகிப்தியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சித்தார், தேவனுடைய வல்லமை என்னவென்று அந்த ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். மோசே தேவனுடைய ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவனுடைய வல்லமையை ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார். தேவனுடைய வல்லமையை காண்பித்தார். சபையின் மத்தியிலே தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது, மகிமை வெளிப்பட்டது. இதை தேவனுடைய ஜனங்கள் பார்த்தால் மறுபடியுமாக அவர்கள் தேவனிடம் வருவார்கள். அப்போ தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவன் அனுப்பின நபர் என்ன செய்வார் என்றால், தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய வரலாற்றிலே நடந்த வல்லமையை ஜனங்களுக்கு போதிப்பார். 1844ஆம் ஆண்டு, 1840 44 இந்த ஆண்டுகளுக்குள்ளாக தேவன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை தெரிந்து கொண்டார். அதை வழி நடத்தினார். தீர்க்க தரிசன நிறைவேறுதலினாலே தேவன் வழி நடத்தினார். இதை ஜனங்கள் மறந்து எங்கே போய்விட்டார்கள்? அடிமைத்தனத்திற்குள்ளாக, ஆவிக்குரிய அடிமைத்தனத்திற்குள்ளாக போய்விட்டார்கள். அப்போ இப்போ மறுபடியும் 126 வருடங்களுடைய முடிவு 1989 என்கிறது நாம் படித்தோம். இந்த ஆண்டிலே தேவன் என்ன செய்வார்? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இருளில் இருக்கிற ஜனங்களை திரும்ப கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் எங்கே விழுந்து போனோம் என்று வரலாறை தேவன் போதிப்பார். அப்போ என் பின்னாடி இருக்கிற இந்த 2 சார்ட்ஸ் தான் ஹிஸ்ட்ரி, காட்ஸ் பவர். இதை குறித்து அம்மையார் எழுதும் பொழுது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் பவர், தேவனுடைய வல்லமை இந்த சார்ட்ஸில் இருக்கிறது என்று அம்மையார் இந்த அனுபவத்திலே, மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய அனுபவத்திலே இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போது தேவனுடைய மனிதன் அந்த சிறு புஸ்தகத்தை புசிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வரும்? அறிவு பெருக்கமானது. அறிவு பெருக்கத்தை தேவன் கொடுத்தார், பின்மாரியை பொழிந்தரல ஆரம்பித்தார் என்று நமக்கு தெரிய வரும். இந்த பின்மாரியை குறித்து யோவேல் புஸ்தகத்தில் இருக்கிறதுன்னு நாம் அனைவருக்கும் தெரியும். இது ட்ரிபிள் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபஸி. யோவேல் புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம், பின்மாரியின் தீர்க்க தரிசனம் 3 முறை நடக்க இருக்கிறது. 2 முறை நடந்து முடிந்தது. கடைசியாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க இருக்கிறது. யோவேல் 2:28, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இதை குறித்து பேசும்போது இந்த வசனங்களை குறித்து பார்க்கும் பொழுது பேதுரு என்ன செய்கிறார் என்றால், அந்த பெந்தகோஸ்தே தினம் அன்னைக்கு இவர் என்ன செய்கிறார் என்றால் போதிக்கிறார். அப்பொழுது முன்மாரி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். முன்மாரி அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆக்ஸ் என்கிற புஸ்தகம், அப்போஸ்தல புஸ்தகத்திலே யோவேலை குறித்து அவர் சொல்கிறார் என்று நமக்கு தெரியும்.
இப்பொழுது யாரிடம் இது இருக்கிறது என்று கடைசி வசனத்தில் இருக்கிறது, மீதியாய் இருப்பவர்களிடம் இந்த ரட்சிப்பு விளங்கும். தேவனுடைய சபையிலே மீதியாக இருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு காத்து கொண்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை தேவன் எவ்வாறு வழங்குகிறார் என்றால், பின்மாறி, நான் பின்மாரியை பெற்றுக்கொண்டேன் என்றால் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று தெரிய வரும். நான் பின்மாரியை பெறவில்லை என்றால் நான் ரட்சிக்கப்படவில்லை. அப்போ யோவேல் புஸ்தகத்திலே இந்த பின்மாரியை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. 2001 நமக்கு பின்மாரி பொழிந்தருளப்பட்ட காலம். ஒரு பின்மாரி வருகிறது என்றால் அடையாளங்கள், அற்புதம் மாத்திரமே அதற்கு அடையாளம், அதாவது அதற்கு மாத்திரமே தேவன் அதை நமக்கு கொடுக்கிறது கிடையாது. எதற்காக கொடுக்கிறார் என்றால், ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார் என்றால் பின்மாரி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப வர முயற்சி பண்ணுவார். இது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. அப்போ யோவேல் புஸ்தகத்திலும் இந்த பின்மாரி ஊற்றப்படுவதற்கான காரணம் தேவனுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். இதை குறித்து யோவேல் புஸ்தகத்திலே அடுத்த அதிகாரம் 3:1 வாசிப்போம். இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாளிலும் அக்காலத்திலும். யூதாவிலும் எருசலேமிலும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பு, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்போ பின்மாறி ஊற்றப்படுவதற்கான இன்னொரு காரணம் எதற்கென்றால், தேவனுடைய ஜனங்கள் எங்கே விழுந்து போனார்களோ அதை பார்த்து மறுபடியுமாக அவர்கள் சிறையிருப்பை திருப்ப வேண்டும். யோவேல் 3:2, நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி, அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டதின் நிமித்தமும், அவர்கள் என் ஜனத்தார் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன. இங்கே பார்த்தீர்கள் என்றால் மூவர், உலக இறுதியிலே 3 எனிமி, சத்துருக்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருப்பார்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக. அதே மாதிரி இந்த யோவேல் தீர்க்க தரிசனத்தில் இந்த பின்மாரியின் காலகட்டம், அதை குறித்து பேசும்போது கூட தேவனுடைய ஜனங்களுக்கு எதிர்த்து எவ்வளோ பேர் வருகிறார்கள்? 3 பேர். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே. ஏன் தேவன் இந்த எனிமீஸ், இந்த சத்துருக்கள் கையிலிருந்து தேவனுடைய ஜனங்களை விடுவிக்கிறார்? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களால் ஆகில் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன். நீங்கள் என் வெள்ளியையும் என் பொன்னையும் எடுத்து இன்பமும் உச்சிதமான என் பொருட்களை உங்கள் கோவிலிலே கொண்டு போய். இது யார் குறித்து பேசுகிறது? நேபுகாத் நேச்சர் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொன்னையும் வெள்ளியும் கொண்டு போய் தன்னுடைய கோவிலிலே அவர் வைத்தார். யோவேல் 3:6, யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவருடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படி கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். அவர்கள் செய்த இன்னொரு காரணம், தேவனுடைய சத்துருக்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு செய்த காரியம் என்றால் அவர்களை எங்கே விற்று போட்டார்கள்? கிரேக்கரிடம் விற்று போட்டார்களாம். ஏன் கிரேக்கர் என்கிற வார்த்தை, அநேக வார்த்தைகள் இருக்கிறது, ஏன் கிரேக்கர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், கிரீக் எஜுகேஷன். இயேசு கிறிஸ்து வந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார், கிறிஸ்து வரப்போகிறார் என்று தீர்க்கதரிசனங்கள் மூலியமாக, தீர்க்கதரிசிகள் மூலியமாக தெளிவாக சத்தியங்கள் ஜனங்கள் முன்பதாக இருந்தது. ஜனங்கள் மிக எளிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர்கள் மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டி, அக்கிரமத்தின் ரகசியம் அவர்கள் செய்தார்கள். அக்கிரமத்தின் ரகசியம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் ஒன்றாக்குவது. அவர்கள் கிரீக் எஜுகேஷன், கிரேக்க தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வாறு என்றால், வேதாகமத்திலே ராஜ்யங்கள் நமக்கு இருக்கிறது. பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கு, ரோம். பாபிலோனுக்கு அடுத்து மேதிய பெர்சியா வந்தது. மேதிய பெர்சியாவுக்கு அப்புறம் கிரேக்கு வந்தது. கிரேக்கு வந்த பிற்பாடு இந்த கிரீக் எஜுகேஷன் இவர்கள் உலகை ஆண்டார்கள். இந்த கிரீக் எஜுகேஷன் உலகம் முழுவதுமாக சென்றது. அப்போ கிரீக் அழிந்து போன பிற்பாடு, கிரேக்க ராஜ்யம் அழிந்து போன பிற்பாடு ரோமராஜ்யம் வருகிறது. இந்த ரோமராஜ்யம் யாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால்,
கிரீக் ஃபிலாசபி, கிரீக் எஜுகேஷன் அந்த கல்வி முறையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ ரோம அரசாங்கத்திற்கு கீழாக இருக்கிற யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் இந்த கிரீக் எஜுகேஷன் இந்த கல்வி முறையை எடுத்து இவர்கள் வேதாகமத்தை படிக்க முயற்சி செய்தார்கள். வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு அதை பயன்படுத்தினார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அது அவர் இயேசு கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்து மேசியா என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் இங்கே அதை குறித்து பேசும்பொழுது, நீங்கள் இந்த அந்நிய ஜனங்களை என்ன செய்கிறார்கள் என்றால், என்னுடைய ஜனங்களை கிரேக்கரிடத்திற்கு நீங்கள் விற்று போடுகிறீர்கள். யோவேல் 3:7. இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை திரும்பி வர பண்ணி, நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து, இப்பொழுது நீங்கள் விற்று போட்டீர்கள், நான் என்ன செய்வேன், அவர்களை திரும்ப வரவிப்பேன், திரும்ப எழும்பி வர பண்ணுவேன். ஒரு இடத்தில் அடிமைத்தனத்திற்குள்ளாக கிரேக்க எஜுகேஷனுக்குள்ளாக நாம் விற்று விடப்பட்டோம். அதிலிருந்து தேவன் மறுபடியும் ஜனங்களை திரும்ப சொல்கிறார். அதற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். யோவேல் 3:8. உங்கள் குமாரரையும் உங்கள் குமார்த்திகளையும் யூதா புத்திரரின் கையில் விற்பேன், அவர்களை தூர தேசத்தராகிய சபையோரிடத்தில் விற்று போடுவார்கள். கர்த்தர் இதை சொன்னார். இதை புறஜாதிகளுக்குள் கூறுங்கள், யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். இப்படி யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த எங்கே நாம் விழுந்து போனோமோ, எந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறோமோ, கிரேக்க அந்த கல்வி முறை கற்றுக்கொண்டு நாம் இருந்தோமோ, அதிலிருந்து நாம் வெளியே வரும் பொழுது இந்த ஜனங்களை தேவன் 144,000 பேராக மாற்றுகிறார். இந்த 144,000 பேர் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் புறஜாதிகளை அழைக்கிறார்கள். 144,000 பேரை தேவன் சேகரித்த பிற்பாடு இவர்கள் யாருக்கு போய் இந்த செய்தியை சொல்கிறார்கள்? நியாயப்பிரமாண சட்டம் வந்துவிட்ட பிற்பாடு புறஜாதிகளுக்கு சென்று இதை சொல்லுகிறார்கள். யோவேல் 3:10. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இப்போ இந்த செய்தி ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு வருகிறது. நியாயப்பிரமாண சட்டம் வந்த பிற்பாடு இது யாருக்கு செல்கிறது? ஜென்டைல்ஸ், புறஜாதிகளுக்கு செல்கிறது என்று இங்கே இருக்கிறது. அந்த வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு, அதர்ஷிப், வேறே ஆடுகளுக்கு இந்த செய்தி செல்ல இருக்கிறது. யார் இதிலிருந்து வெளியே வருவார்? சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள், கர்த்தாவே நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயந்திருக்க அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது. பயிர் எப்பொழுது முதிரும்? பயிர் எப்பொழுது முதிரும் என்றால், நாம் ஒரு வசனம் லூக்கா 21 பார்த்தோம். பயிர் எப்பொழுது முதிரும்? இது நியாயப்பிரமாண சட்டப்படிக்கு பயிர் முதிரும். அப்போ இந்த 144,000 பேர் அறுவடைக்கு பிற்பாடு இவர்கள் சென்று அறிவிக்கும் பொழுது வெளியில் இருக்கிற திருச்சபையினர்கள் அவர்கள் வருவார்கள். அறிவாலை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள், ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவருடைய பாதகம் பெரியது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளிமங்கும். கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். இப்படி ஒரு செய்தி செல்கிறது ஜனங்களுக்கு. எங்கிருந்து செல்கிறது? சியோனிலிருந்து செல்கிறது, எருசலேமிலிருந்து செல்கிறது. எருசலேம் இங்கே குறிப்பிடப்பட்டது அப்பொழுது லிட்டரலான எருசலேம், இப்பொழுது ஆவிக்குரிய எருசலேம். ஆவிக்குரிய எருசலேமிலிருந்து தேவன் கெர்சிப்பார். அப்போ யார் இந்த ஆவிக்குரிய எருசலேம்? 144,000 பேர். 144,000 பேரை கொண்டு தேவன் சத்தியத்தை உலகிற்கு அறிவிப்பார். வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். 144,000 பேருக்கு அந்த நேரத்திலே தேவன் அறுவடை செய்துவிட்ட பிற்பாடு அந்த நேரத்திலே தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருப்பார். அவர்கள் வல்லமையினாலே பிரசங்கத்தை
இந்த போதனையை வெளியே கொண்டு செல்வார்கள். யோவேல் 3:17, என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. சபையிலே இனி அந்நியர் இருப்பதில்லை. சபையிலே புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். தேவனை அறியாதவர்களும் அந்நியர் தான். தேவனை அறியாதவர்கள் இனி சபையிலே இருக்க மாட்டார்கள். 144,000 பேர் என்கிற கூட்டத்திலே நோ ஃபூலிஷ் வர்ஜின்ஸ், புத்தி இல்லாத கன்னிகைகள் இருக்க மாட்டார்கள். 144,000 பேர் புத்தியுள்ள கன்னிகைகள். அப்போ இந்த 144,000 சேகரிக்கப்படுவதற்கு பின்மாறி அவசியமாக இருக்கிறது. பின்மாறி பொழிந்தருளப்படுவது அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி மறுபடியும் நீங்கள் அங்கேருந்து வெளியே வாருங்கள் என்று அந்த தீர்க்கதரிசி நமக்கு சொல்கிறார். அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலை என்னவென்றால் எவ்வாறு தேவன் வழிநடத்தினார் என்று ஹிஸ்ட்ரி, இந்த சார்ட்ஸ் இதை கொண்டு வெளிப்படுத்துவார் அந்த நபர் ஜெஃப் பேப்பிஞ்சர் என்று நாம் பார்த்தோம். இப்போது இந்த 3 எனிமீஸை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். 3 சத்துருக்கள் இருக்கிறார்கள். நாம் கிதியோனுடைய கதையிலே பார்த்தோம். மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் என்று பார்த்தோம். இவர்கள் 3 தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். யோவேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தீரு, சீதோன், பெலிஸ்திய எல்லைகள் 3 இருக்கிறார்கள். இப்போ அடுத்து இன்னொரு இடத்துல பார்ப்போம். என்னாகமம் 22:4, மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூதி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். இங்கே பாலாமுடைய கதையிலே 3 தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். யார்? மீதியானியரின் ராஜா, அடுத்து மோவாபியரின் ராஜா, அடுத்து பிலேயாம். 3 தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். இப்போ இங்கே மட்டும்தான் இது நடக்கிறதா என்றால் இங்கே மட்டும் இது நடக்கவில்லை. நெகேமியாவுடைய காலகட்டத்திலும் இது நடக்கிறது. நெகேமியாவுடைய காலகட்டத்திலும் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அப்பொழுது பாபிலோனிலிருந்து ஜனங்கள் திரும்ப வருகிறார்கள். அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக 3 என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அதையும் நாம் இப்பொழுது வாசிப்போம். நெகேமியா 2:19, ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் அதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். இங்கே 3 பேர், ஓரோனியனான சன்பல்லாத்து, அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும். அப்போது இந்த 3 வருகிறார்கள். இதை குறித்து அம்மையார் எழுதும் பொழுது கிறிஸ்டியன் சர்வீஸ் பேஜ் 173, the experience of Nehemiah is repeated in the history of God's people in this time. நெகேமியாவோட காலகட்டத்தில் எப்படி 3 வந்தார்களோ, அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ 3 சத்துருக்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் 3 சத்துருக்கள் இருந்தார்கள். எப்படி என்று நாம் வாசிப்போம். யோவான் 19:19, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அங்கே அவர் யூதருடைய ராஜா என்று அவர் சொன்னதினாலே ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். ஜனங்களுக்கு அது பிடிக்கவில்லை, யூதர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் அவர்கள் சென்று பிலாத்திடம் சொல்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அப்போ பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை சிலுவையில் எழுதுகிறார். அது இன்றி என்று எழுதுகிறார் என்று நமக்கு தெரியும்.
இப்போ அது எந்தெந்த மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிப்போம். யோவான் 19:20, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. 3 பாஷை, எபிரேயர், கிரேக்கு, லத்தீன். எபிரேயர் யூதர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய பிலாத்திடம் வேண்டிக் கொண்டார்கள். யாருடைய சித்தம்? தேவனை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவது யூதருடைய சித்தம். ஆனால் யார் அதை செய்து முடித்தது? ரோமர் இவர்கள் செய்து முடித்தார்கள். இந்த இவர்கள் தேவனை கொலை செய்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் கிரேக்கு. இவர்கள் இருவரும் எதை ஏற்றுக்கொண்டார்கள்? கிரேக்கு கல்வி முறை, கிரீக் எஜுகேஷனை ஏற்றுக்கொண்டார்கள். மூவர், கிரேக்கு, லத்தீன், எபிரேயு. இவர்கள் மூவரும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருப்பார்கள். கடைசி காலத்தில் மூவர் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16:13. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. மூவர் இருக்கிறார்கள். பேப்பசி, UN, அதுக்கப்புறம் அமெரிக்கா. இவர்கள் மூவரும் கடைசி காலத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக 144,000 பேருக்கு விரோதமாக வர இருக்கிறார்கள். இவை அனைத்தும் ஒரு செய்தியில் அடங்கி இருக்கிறது. அந்த செய்தியை தேவனுடைய ஜனங்களுக்கு போதித்தால் மாத்திரமே தேவனுடைய ஜனங்கள் இருளிலிருந்து வெளியே வருவார்கள். அதற்கு அடையாளம் என்ற முன்பதாக தேவனுடைய அந்த தீர்க்கதரிசி, தேவன் அனுப்பின நபர் முன்பதாக அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணம் நியாயாதிபதிகள் 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறார். யாரிடம் வருகிறார்? தேவனுடைய மனிதன் கிதியோனுக்கு வருகிறார். கிதியோனிடம் வருகிறார். அவர் எங்கே அமர்கிறார்? ஒரு மரத்தின் கீழ், கர்வாலி மரத்தின் கீழ் அமர்கிறார். மரம் என்பது நாலேஜ், அறிவுக்கு ஒத்திருக்கிறது. ஒரு தூதன் வருகிறார், மரத்தின் கீழாக இருக்கிறார், அதாவது அறிவை கிதியோனுக்கு கொடுக்கிறார். அந்த சமயத்தில் கிதியோன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஆலையை அடித்து கொண்டு இருக்கிறார். கோதுமையும் பதரையும் பிரித்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையை அந்த தீர்க்கதரிசி செய்வார். அப்போ தேவன் அனுப்பின அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலை என்னவென்றால் ஒரு செய்தியை கொண்டு வருவார். தூதன் முன்பதாக ஒரு செய்தியை கொண்டு வருவார். அந்த செய்தியை அந்த தீர்க்கதரிசியிடம் கொடுப்பார். அந்த தீர்க்கதரிசி கொடுக்கிற செய்தியின் மூலமாக சபையில் யார் கோதுமை மணி, யார் பதர் என்று வெளியாகும். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்போ இந்த தூதன் யார்? ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறார். யார் அந்த தூதன்? Signs of Times, June 23, 1881. The angel had veiled the divine glory of his presence, but it was no other than Christ, the Son of God. ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறார், ஒரு செய்தியை கொண்டு வருகிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். டிவைன் சிம்பல், பரலோகத்திலிருந்து ஒரு அடையாளம் கீழே இறங்கி வருகிறது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு அடையாளம், ஒரு தூதன் கீழே இறங்கி வந்தார். இப்பொழுது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். டிவைன் சிம்பல். அப்போ கிதியோனுக்கு எப்படி செய்தி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் 2001 செப்டம்பர் 11 தேவன் கீழே இறங்கி வந்தப்ப ஒரு செய்தி சபைக்கு கொடுக்கப்பட்டது. அதை அந்த தீர்க்கதரிசி புசிக்க வேண்டும். அப்போ மரம் என்பது கர்வாலி மரத்தின் கீழாக இருந்தார். அது நாம் சென்ற பிரசன்டேஷனில் நாம் பார்த்தோம். ஆரோனின் பலிபீடம் என்ற பிரசன்டேஷனில் நாம் படித்தோம். ஒரு தீர்க்கதரிசியை தேவன் யூதா கோத்திரத்திலிருந்து வடக்கு ராஜ்யத்திற்கு அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால் ஒரு கர்வாலி மரத்து கீழாக உட்கார்கிறார். அந்த கர்வாலி மரத்து கீழாக உட்கார்ந்து அவர் கிரேக்க அந்த கல்வி முறையை கற்றுக்கொள்கிறார். தேவன் விதிக்காத ஒரு பாதையிலே அவர் சென்று அவர் மரணிக்கிறார். அதே மாதிரி அந்த இடத்திலே அந்த மரம் நன்மை தீமை, அவர் தீமையை தெரிந்து கொண்டார். இன்னொரு நபர் இருக்கிறார்கள், இன்னொரு கூட்டம். அவர்கள் எதை தெரிந்து கொள்கிறார்கள் என்றால்
நன்மையை தெரிந்து கொள்ள. அப்போ ஒரு தூதன் கீழே இறங்கி வந்து அந்த மரத்தின் கீழாக உட்கார்ந்திருக்கிறார். நல்ல சத்தியத்தை, ட்ரூ நாலேஜ், உண்மையான ஞானத்தை தேவன் தாம் தெரிந்து கொண்ட நபருக்கு கொடுக்கிறார். அந்த மரம் என்னவென்றால் தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம். உண்மையான ஞானம் தானியேல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள். இந்த தீர்க்க தரிசனங்களை தேவன் ஒரு நபருக்கு கொடுத்து அந்த நபர் அதை படித்து அதை உள்வாங்கி கொண்டு அதை சபைக்கு அறிவிக்கும் பொழுது சபையில் இருக்கிற கோதுமை பதர் வெளியாகும். வைஸ் அண்ட் ஃபூலிஷ் வர்ஜின்ஸ் வெளியாவார்கள். இப்பொழுது 2001 தேவன் அனுப்பின இந்த செய்தியை புரிந்து கொண்ட நபர் ஜெஃப் பிப்பிஞ்சர் அவர் என்ன செய்வார் என்றால், எங்கே நாம் விழுந்து போனோம், இந்த 2 சார்ட்ஸ் தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட அந்த 4 வருடங்கள் 1840 44 இந்த வருடங்களிலே நடந்ததை அவர் மறுபடியும் தேவனுடைய ஜனங்களுக்கு அறிவிப்பார். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே வில்லியம் மில்லர் வந்தார். வில்லியம் மில்லர் வந்து உலகிற்கு என்ன அறிவித்தார்? தானியேல் வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிவித்தார். மறுபடியும் இங்கே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் இறங்கி வந்தப்ப ஜெஃப் என்கிற நபர் வந்து நமக்கு சத்தியங்களை அறிவிக்கிறார். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் எஜுகேஷன் 307. அந்த புஸ்தகத்தை புசிக்கிறது என்றால் என்ன? அனைவரும் புசிக்க வேண்டும். முதலாவதாக தீர்க்கதரிசி தேவனிடமிருந்து டைரக்ட்லி ஃப்ரம் காட், தேவனிடமிருந்து டைரக்டாக பெற்றுக்கொள்வார். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தீர்க்கதரிசியிடம் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Fundamentals of Christian Education 307. You know that no earthly treasure is attainable without painstaking effort. Why should you expect to understand these treasures of word of God without diligently searching the scriptures? தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது எளிது கிடையாது. பெயின்ஸ்டேக்கிங் எஃபர்ட், கடினமாக உழைத்தால் உள்ள ஒளிய அது கிடைக்காது. வேதாகமத்தை ஆராயாமல் இந்த சத்தியம் உனக்கு கிடைக்கும் என்று நீங்களும் நானும் எப்படி யோசிக்கிறோம் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். It is proper and right to read the Bible, but your duty does not end there. If you are to search its pages for yourself, the knowledge of God is not to be gained without mental effort, without prayer for wisdom, in order that you may separate from the pure grain of truth the chaff which men and Satan have misrepresented the doctrines of truth. இப்போ தேவன் கொடுக்கிற செய்தியை படிக்கிற நபர், வேதாகமத்தை தேவனுடைய முறையில் படிக்கிற நபர் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்துவார். அதாவது கோதுமையும் பதரையும் அவர் வேறுபடுத்துவார். சத்தியத்திலே இணைந்துள்ள அசத்தியம், இந்த மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டி, அக்கிரமத்தின் ரகசியை அவர் தெரியப்படுத்துவார். அப்போ தேவனிடம் வந்து தீர்க்கதரிசி சபையில் இருக்கிற அசத்தியம் என்னவென்று போதிப்பார். Satan and his confederacy of human agents have endeavored to mix the chaff of error with the wheat of truth. We should diligently seek for it as a hidden treasure and seek wisdom from heaven in order to separate human invention from divine கமெண்ட்ஸ். இவ்வாறு சாத்தான் உள்ளே கொண்டு வந்த இந்த அசத்தியத்தை நீக்குவதற்கு இதை ஒரு புதையல் போல படிக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசி அதை இழந்து போன புதையல் போல அவர் பதிப்பார். The Holy Spirit will aid the seeker of great and precious truth, will relate to the plan of redemption. I will impress upon all the fact that casual reading of scriptures is not enough. We must search, and this implies the doing of all it implies. தேவனுடைய வார்த்தையை படிப்பது மாத்திரம் கிடையாது, அதை வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டும். இதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவைப்படுகிறது. அப்போ தேவனுடைய மனிதன் வந்து எங்கே எங்கே தவறு இருக்கிறது என்று படித்து அதை புரிந்து கொண்டு தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லுவார். தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் எங்கே வழி தப்பி போனார்கள், அவர்கள் என்னத்தை மறந்து போனார்கள். எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவன் எவ்வாறு கொண்டு வந்தார் என்று மறந்திருக்கிறார்கள். அப்போ 1840 46 என்கிற ஹிஸ்ட்ரி, மில்லரைட் ஹிஸ்ட்ரி நாம் மறந்திருக்கிறோம். அதை தேவன் அந்த தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்கிறார். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் பவர். இந்த 2 சார்ட்ஸ், இந்த சார்ட்ஸை வைத்து போதிக்க ஆரம்பிப்பார்கள் தேவனுடைய ஜனங்கள். நியாயாதிபதிகள் 6:13. இப்பொழுது தேவன் வந்து கிதியோனை அனுப்பினார். இப்போ கிதியோன் வந்து தேவனிடம் என்ன சொல்கிறார்? இப்படி அனுப்பும் பொழுது அந்த தீர்க்கதரிசி தேவனிடம் என்ன சொல்வார் என்று பாருங்கள். யாரை தேவன் அனுப்புகிறார்? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய
அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாங்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இப்போ அந்த ஜனங்களிடம் தேவனுடைய தீர்க்கதரிசி சென்று அவரை மீதியாரின் கையிலிருந்து ரட்சிப்பார். எங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ அங்கிருந்து ரட்சிப்பார். நாம் இப்போது வில்லியம் மில்லருடைய இந்த 16 ரூல்ஸை மீறி புரொட்டஸ்டன்ட் சபையினுடைய போதகத்தை தெரிந்து கொண்டோம். இப்போ அங்கே இருந்து நம்மை விடுவிக்கிறதற்காக தேவன் இந்த நபரை அனுப்புகிறார். நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். தேவன் அனுப்புகிற நபர் அனைத்து வல்லமை பெற்ற நபராக இருக்க மாட்டார், அவர் அதிகாரம் பெற்ற நபராக இருக்க மாட்டார், மிக எளிமையான நபராக இருப்பார். இப்போ கிதியோன் அனுப்பும் பொழுது கிதியோன் சொல்கிறார், மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பமாக இருக்கிறது, நான் எப்படி செல்வது? அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறி அடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்பார் என்றார். அப்போது தேவன் ஒரு நபரை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவரிடமிருந்து அவர் ஒரு பெரிய மனிதராக உலக பார்வையிலே பெரிய மனிதராக இருக்க மாட்டார். இப்பொழுது PhD படித்த நபர்கள், வேதாகமத்தை நன்றி ஃபேமஸ் பீப்புள் இன் அட்வென்டிஸ்டம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், போதகர்கள் சொல்கிறார்கள் என்றால் அனைவர் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒரு சாமானிய நபர், தேவன் அனுப்பின நபர் வந்து சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை குறித்து பேசும் பொழுது தான் ஏசாயா 28:11 பின்மாரியை ஒரு எளிமையானவர் போதிக்கும் பொழுது என்ன ஆகும்? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். பரியாச உதடுகள் என்றால் பரியாசம் செய்கிறது கிடையாது. எந்த ஒரு அத்தாரிட்டி இல்லாத நபர், அவருக்கு ஒரு உலக பார்வையிலே அவர் ஒன்றும் இல்லாத நபர். அப்போ ஜெஃப் என்கிற நபரை நான் சொல்கிறேன், அவருக்கு ஒன்றும் கிடையாது. வில்லியம் மில்லர் ஒரு சாதாரண ஃபார்மர், அவர் ஒரு விவசாயி. இப்பேற்பட்ட ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டு எதற்கு அனுப்புகிறார்? பின்மாரியை போதிக்கிறதற்கு அனுப்புகிறார். ஏசாயா 28:12 இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதுவே பின்மாறி, நீங்கள் விழுந்து போன பாதையிலிருந்து திரும்ப எழுப்புவார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அநேகர் எளிமையாக இருக்கிறவர்களுடைய பேச்சை கேட்பது கிடையாது. ஆனால் கிதியோனுடைய கதையிலிருந்து தேவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், தேவன் தெரிந்து கொள்கிற நபர் அவர் அதிகமாக படித்த நபராக இருக்க மாட்டார், உலகத்தின் பார்வையில் பெரிய நபராக கூட அவர் இருக்க அவசியம் கிடையாது என்று தேவன் சொல்கிறார். சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ், June 30, 1881. The experience of Gideon and his army was designed to teach a lesson of simplicity and faith. கிதியோனுடைய கதையிலிருந்து லெசன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, எளிமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். த லீடர் whom God has chosen occupied no prominent position in Israel. தேவன் கிதியோனை தெரிந்து கொண்டார். அவர் எந்த ஒரு லீடர்ஷிப் பொசிஷனிலுமே அவர் கிடையாது. அவர் நோ ப்ராமினன்ட் பொசிஷன், இஸ்ரேலிலே ஒரு நபராக கூட கிடையாது. He was not a ruler, a Levite or priest. He thought himself the least in his father's house. Human wisdom would not have selected but God saw in Gideon a man of integrity and moral courage. தேவன் அறிவிலே பெருத்த நபர்களை தெரிந்து கொள்வது கிடையாது. ஏன் கிதியோனை தெரிந்து கொண்டார் என்றால், தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கிற இருதயம் உள்ள நபரை தேவன் தெரிந்து கொள்கிறார். மாரல் கரேஜ், உண்மையாக தேவனுக்கு முன்பதாக அவருடைய வழியிலே நடக்கக்கூடிய நபர்களை தேவன் தெரிந்து கொண்டு தேவன் அனுப்புகிறார். He was distrustful of self and willing to listen to teachings of God and carry out his purposes. The Lord is not dependent upon men of high position, of great intellect and extensive knowledge. தேவன் இவர் யார் மீது சார்ந்திருப்பதில்லை என்றால், அதிகமாக படித்தவர்கள் மீதாவது, அதிக பொசிஷன்ஸ் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் மீதாவது தேவன் இதை அவர் ஆதாரப்படுவது கிடையாது. ஏன் என்றால், such men are frequently proud and self-sufficient. PhD படித்தவர்களாக இருக்கட்டும், தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், ஏன் தேவன் அவர்களை நாட மாட்டேங்கிறார் என்றால், அவர்கள் செல்ஃப் சஃபிஷியன்ட், இது எங்களுக்கு போதும், எங்களுக்கு இருக்கிற சத்தியம் போதும் என்று அவர்கள் இருக்கிறார்கள். They feel themselves competent to devise and execute plans without counsel from
காட். அவர்கள் தங்கள் சொந்த முறைகளை சபைக்குள்ளாக திணித்து விடுவார்கள். செல்ஃப் சஃபிஷியன்ட், இது போதும், தேவன் என்னை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார், நான் என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று தேவன் மேல் ஆதாரப்படுவதை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். They separate themselves from the true vine and hence become dry and fruitless and withered branches. தேவனுடைய உண்மையான அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள், அந்த கொடிகளிலிருந்து அவர்கள் விடுவித்து கொண்டு தாமாக தேவனுடைய வழியை விட்டு சொந்த வழியை செய்வார்கள். அவ்வாறு நம்முடைய தலைவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், வில்லியம் மில்லருடைய 16 ரூல்ஸை அது பக்கத்தில் வைத்துவிட்டு ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தட், வேதாகமத்தை ஆராய்கிற முறை, புரொட்டஸ்டன்ட் முறையை தெரிந்து கொண்டு அதன் மூலியமாக அவர்கள் செய்கிறார்கள். ஸ்பைசரில் நான் படித்த பொழுது ஒருவர் கூட ப்ரூஃப் டெக்ஸ்ட் மெத்தட், வேதாகமத்தை இந்த முறையில் தான் நாம் ஆராய வேண்டும் என்று ஒருவர் கூட போதிக்கவில்லை, சொல்லவில்லை. அப்போது நம்முடைய சபை இருளில் இருக்கிறது, அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இப்போது இந்த 14 ரூல்ஸஸ் நம்ம பக்கத்தில் வைத்து வேறு காரியத்தை படிக்கிறது என்னவென்று அம்மையார் குறிப்பிடுகிறார்கள் என்று பாருங்கள். டெஸ்டிமோனிஸ் ஃபார் சர்ச் வால்யூம் 5 80-81. The days are fast approaching when there will be great perplexity and confusion. Satan clothed in angels' robes will deceive, if possible, the very elect. There will be gods many and lords many, every wind of doctrine will be blowing. கடைசி காலத்திலே சாத்தான் ஜனங்களை வஞ்சிப்பான் என்று அம்மையார் எழுதிவிட்டு, யாரெல்லாம் சாத்தானிடம் வஞ்சித்து விடப்படுவார்கள் என்றால், யாரெல்லாம் வஞ்சகத்திலே விழுந்து விடுவார்கள் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். Those who have rendered supreme homage to science falsely so called will not be leaders then. இவர்கள் பொய்யான ஒரு சயின்ஸ், ஃபால்ஸ் சயின்ஸை இவர்கள் தெரிந்து கொள்வார்கள். வேதாகமத்தை படிக்கிற முறை, தவறான முறையை தெரிந்து கொள்கிறவர்கள் இந்த சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு விழுந்து விடுவார்கள். Those who have proved themselves unfaithful will not then be entrusted with the flock. In the last solemn work very few men will be engaged. They are self-sufficient, independent of God, and He cannot use them. The Lord has faithful servants who in shaking testing time will be disclosed to view. இதனால தான் தேவன் ஸ்காலர்ஸ், படித்தவர்களை தெரிந்து கொள்வதில்லை. அதனால தான் தேவனுடைய மந்தையை ஒரு எளிமையான நபருக்கு தேவன் படிக்கிறார். கிதியோனினுடைய கதையில் தேவன் ஒரு நபரை தெரிந்து கொண்டு, ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். பின்மாறி பொழியப்படுற இந்த காலம் வெறும் அடையாளம் அற்புதத்திற்கு மாத்திரம் கிடையாது. நாம் எங்கே விழுந்து போனோமோ அதை மறுபடியுமாக தேவன் நம்முடைய கண்களுக்கு காண்பிக்கிறதற்காக ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுகிறார். இதை அடுத்த பாகத்தில் நம்ம கண்டினியூ செய்வோம், ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இந்த சத்தியத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக நன்றி அப்பா. நாங்கள் சத்தியத்திலிருந்து இடறினோம் தகப்பனே. இப்பொழுது ஒரு நபரை கொண்டு எங்களுக்கு உலகம் முழுவதுமாக சபைக்கு சத்தியத்தை கொடுத்து வருகிறீரப்பா. இந்த 2 சார்ட்ஸ், இந்த வல்லமை, உடைய வல்லமையை இங்கே எங்களுக்கு வெளிப்படுத்தினீர், அதை நாங்கள் மறந்து விட்டோம் தகப்பனே. மறுபடியுமாக எங்களுக்கு நினைப்பூட்டுகிறீர். இதை நாங்கள் மறுபடியுமாக விட்டுவிடாத படிக்க இதை படித்து புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் இதை அப்பியாசித்து தகப்பனே, இதை மற்றவருக்கும் போதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமேன்.